Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து பைத்தன்ல வந்து பார்ட் 2 வீடியோ. நம்மளோட லாஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பத்தி பார்க்காத நண்பர்கள் பாருங்க. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வந்து இன்புட் சம்பந்தமா பார்க்க போறோம். பைத்தன்ல எப்படி நம்ம இன்புட் பண்றதுன்னு சொல்லி ஒரு வேல்யூ, ரைட்? இப்போ அதுக்கு நம்ம எழுதுற கீவேர்ட் வந்து நம்ம இன்புட்னு சொல்லி முதல்ல டைப் பண்ணிக்கணும், ரைட்? இன்புட்டுக்குள்ள நம்ம எதை இன்புட் பண்ண போறோம்ன்றதை கொடுக்கணும். Enter your name. இப்போ எழுதுறோம் enter your name னு சொல்லி, ரைட்? ஓகே, enter. இங்கே வந்து எழுதுறோம் enter your name, ரைட்? இன்புட்ன்ற ஒரு கீவேர்ட், ரைட்? இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து enter your name னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன் பாருங்கள், enter your name னு சொல்லி கேட்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பெல்லிங், இங்கே வந்து கொஞ்சம் ஒரு இடைவெளி கொஞ்சம் விட்டுக்குவாங்கண்ணே விட்டு இப்போ ரன் பண்ணுற நேரம் பாருங்கள், நம்ம இடைவெளி வந்திருக்கு. கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இடைவெளி இல்லை, இப்போ இடைவெளி வந்திருக்கு. இங்கே வந்து உங்களோட பேரை வந்து டைப் பண்ணுறோம் ஜான்னு சொல்லி, ரைட்? ஜான்னு சொல்லிட்டு என்டர் பண்ணால் பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுது ப்ரோக்ராம். வந்து அங்கிட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுதில்லை, ரைட்? பாருங்கள், அது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணி காட்டுதில்லை. என்டர் பண்ணால் கீழே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் அந்த வேல்யூவை. சும்மா ஜான்னு டைப் பண்ணால் அப்படியே அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி வருது, ரைட்? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேரியபிள்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம், ரைட்? ஓகே, இப்போ அதுக்கு வந்து நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம், ரைட்? இப்போ பாருங்க, இதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் நேம், ரைட்? இப்போ இன்புட் உள்ள விஷயம் நேமில் ஸ்டோர் ஆகும். இப்போ ரன் ஃபைல் பண்ணோம்னா இப்போ நான் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஜான்னு சொல்லி. இப்போ என்டர் பண்ணி பாருங்கள், ஜான் வந்து பிரிண்ட் ஆகிட்டு வந்துச்சு, ரைட்? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். விஷயங்கள் வந்து சிம்பிள். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா வேரியபிள். இப்போ வேரியபிள்னா என்னன்னா டெம்பரவரியாக ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து வேரியபிள். இது வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகாது, டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும், ரைட்? அதுக்கு தான் நம்ம சொல்கிறது கான்செப்ட் வந்து வேரியபிள். ஜான் வந்து ஒரு டெம்பரரியாக ஸ்டோர் இருக்க வேல்யூ தான் வந்து ஜான், ரைட்? இப்போ நம்ம திரும்ப வந்து ஜானுக்கு பதிலாக நம்ம இன்னொரு வேல்யூ கொடுக்க போகிறோங்க. நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். இன்னொரு பேரை நம்ம டைப் பண்ணுவோம் பீட்டர்னு சொல்லி. இப்போ பாருங்கள், அது வந்து நமக்கு வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ண வேல்யூ ஜான் அழிஞ்சு இப்போ நம்ம வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் பீட்டர்ன்றது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது மெமரியில். இந்த மாதிரி தாங்க இந்த வேரியபிள்ன்ற கான்செப்ட் வந்து மெமரியில் வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகுது. எப்போவுமே டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிற விஷயத்தான் சொல்கிறோம் நம்ம வேரியபிள்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறது, சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம். இப்போ நம்ம திரும்ப வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நேமில் வந்து ராஜான்னு சொல்லி கொடுப்போம். அடுத்தது வந்து இப்போ வந்து ராஜான்றது வந்து நேம்ன்ற வேரியபிளில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். பாருங்கள் மேலே, இப்போ ராஜான்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூனால டபுள் கொட்டேஷன் மார்க் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களோட லெஃப்ட் டு ரைட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், ரைட்? அடுத்தது வந்து A10, இது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள். இப்போ 10 வந்து ஏல வந்து ஸ்டோர் ஆகும். B 12.5 இது ஒரு ஃப்ளாட்னா வந்து தசமதானம், அது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுற நேரம் எப்படின்னு பாருங்கள். பிரிண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேமை கொடுப்போம். இப்போ வந்து ரன் பண்ணி பாருங்கள் எப்படின்னு ராஜான்னு சொல்லி பின்னாச்சு நேமில் உள்ளது. அடுத்த நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட்னு சொல்லி ஏன்னு கொடுத்தா ஏல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வந்து ஏல வந்து பிரிண்ட் ஆகும். பட் ஏன்ல வந்து 10 ஸ்டோர் பண்ணி வச்சுங்க, 10 வந்து பிரிண்ட் ஆகி காட்டும். அடுத்தது பி, பிரிண்ட் பின்னு சொல்லி கொடுத்தீங்க. பியில் நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ பியில் உள்ளது வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ரொம்ப லேசான விஷயங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து விஷயம் வந்து பிரிண்ட் பண்ணுறது. வெரி சிம்பிள். இவ்வளோ தான் உங்களுக்கான விஷயம், ரைட்? இப்போ 12 வந்து பியில் ஸ்டோர் ஆகும். ராஜான்றது நேம்ன்ற வேரியபிள். அதுக்கான அவ்வளோ விஷயம் பாருங்கள், நீங்கள் கொடுத்தது அவ்வளோவும் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். இன் பைத்தன் வந்து இந்த டேட்டா டைப் அதுக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சும்மா நார்மலாகவே நம்ம போட்டு ரன் பண்ணிட்டு போனால் ரொம்ப ஈஸி. ஒரே லைனில் பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முடிச்சுட்டு போயிடறோம். இந்த ஜாவாவிலலாம் பெரிய அளவில் எழுதணும். ஒரு 2 லைன் 3 லைனுக்கு எழுதணும். இதில் வந்து பைத்தனில் ரொம்ப ஈஸி. இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து டைப்னு சொல்லி கொடுப்போம். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து எது ஸ்ட்ரிங் இப்போ டைப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் பாருங்கள் வந்து எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கு. எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்கை வந்து அது வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு தான் சொல்கிறது ஸ்ட்ரிங்ஸ். அதாவது நேம்ன்றதுல வந்து டபுள் கொட்டேஷன் மார்க் இருக்குது.
இப்போ டைப்னு சொல்லி பிரிண்ட்டுக்கு முன்னுக்கு ஒரு டைப்னு ஒரு கீவேர்ட் போட்டு அந்த வேரியபிள் இப்படி டிஃபைன் பண்ணால் அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்ன்றதை காட்டும். இப்போ டைப்னு சொல்லி போட்டிங்கன்னா பாருங்கள், ரெண்டாவது வந்து என்னென்னு பிரிண்ட் பண்ணி காட்டுருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்கள் வந்து எஸ்டிஆர்னு காட்டுது, என்னது ஸ்ட்ரிங்கை. ரெண்டாவது இன்ட்டுன்னு காட்டுது, அது இன்டிஜர் வேரியபிள். மூணாவது வந்து ஃப்ளாட்டை வந்து மீன் பண்ணி காட்டுது. இதெல்லாம் வந்து இது என்னென்ன வேரியபிள் டைப்புன்றது வந்து உங்களுக்கு மீன் பண்ணி காட்டுறதுக்கு இந்த டைப்புன்ற ஒரு கீவேர்ட் வந்து இவங்க ஃப்ரீ டிஃபைனாக வந்து பைத்தன் ப்ரோக்ராமில் வச்சுருக்காங்க. ஃப்ரீ டிஃபைனாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பைத்தன் ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக இந்த மாதிரி காட்டிக்கிறதுக்கு வந்து அவங்க பைத்தன் ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? ரைட், இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் என்னன்றது பார்ப்போம். இப்போ வந்து எப்படி ஒரு 2 வேல்யூஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பைத்தனில் பார்ப்போம், வேரியபிள் யூஸ் பண்ணி. ரைட், ஏக்கு வந்து 10 கொடுத்துருக்கோம். ரைட், 10 வந்து ஏல வந்து ஸ்டோர் ஆகும். பிக்கு வந்து 5 கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ நம்ம வந்து என்ன எழுத போகிறோம்னா டாட்னு சொல்லி வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டாட்டுக்கு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் a + b. அதாவது ஏல 10 இருக்குது, பியில் வந்து 10 வந்து ஏல ஸ்டோர் ஆகும், பியில் 5 இருக்குது, 5 வந்து பியில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து இங்கே வந்து a + bனா 10 சக 5 இல்லை என்ன அவங்களுக்கான சிம்பிள் போட்டிருக்கோம், என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோமோ அந்த ஆப்ரேட்டர் என்னத்துக்கோ அதுக்கு அடி ஒர்க் பண்ணோம் அவுட்புட். இப்போ ப்ளஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர். இப்போ நான் வந்து டாட்டை கொடுத்துருக்கோம். டாட்னா வேரியபிள் பார்த்தீங்கன்னா 15. அது ஏபி வந்து வேரியபிள் ஸ்டோர் ஆகும். டாட்டுன்ற வேரியபிளில் பிரிண்ட் பண்ணோம்னா டாட்டில் வந்து 15 பிரிண்ட் பண்ணி காட்டும். வெரி சிம்பிள். இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பைத்தன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ அடுத்தது வந்து நம்ம மைனஸ் போட்டு பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்லாம் சொல்கிறது மைனஸ்னா பாருங்கள் 5. ரைட், 10ல் 5 கழிச்சா வரும். இதில் உள்ள ஒவ்வொரு ஆப்பரேட்டர்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கலாம். பெருக்கல், அடுத்த பிரித்தல். ரைட், இதுக்கெல்லாம் சொல்கிறது நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி. இப்போ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் ஒன்று பைத்தனில் யூஸ் பண்ணுறது எப்படின்றது தான் இது வரலாம் நான் பார்த்தேன். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக கொடுத்து நான் பார்த்தேன். ரைட், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தேன். ரைட், ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் நான் பைத்தனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. சரியா, இதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்ப்போம் இன்புட் அவுட்புட்டை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பைத்தன் ப்ரோக்ராமை. ரைட், எப்படி ஒரு வேல்யூவை வந்து நம்ம கூட்டுறதுன்னு சொல்லி. ரைட், வேரியபிள் யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள் இன்புட் வந்து நம்ம வந்து நேம்னு சொல்லி ஒரு நேம் வந்து இங்கே டைப் பண்ணுறோம். நேம் ஈக்குவல் இன்புட் யுவர் நேம். அப்போ நீங்கள் இன்புட் பண்ணுற அந்த நேம் வந்து நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ரைட், இதை பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு அவுட்புட்டாக வர்றதுக்கு வந்து நேமு. ரைட், இப்போ நேம் இதை வந்து ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். நான் திரும்ப நம்ம பார்க்குறது வந்து இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுக்கு இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறது எப்படி ஒரு வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுக்காக தான் திரும்ப இந்த எக்ஸாம்பிள் பார்க்கணும். அதே எக்ஸாம்பிள் தாங்க. பாருங்கள், இப்போ நேம். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் மை நேம் இஸ்ன்னு சொல்லி இதுக்கு சொல்கிற கன்கேட்டினேட் ஆப்பரேட்டர்னு சொல்லி, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு வேரியபிளையும் வந்து காட்டும், வேறுபடுத்தி காட்டும். கன்கேட்டினேட் ஆப்பரேட்டர்ஸ்னால் ஒரு ப்ளஸ் சைன் ஒன்று நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஒரு நீங்கள் ஸ்ட்ரிங் எழுதிட்டு ஒரு ப்ளஸ் சைனை போடுங்க. பாருங்கள், என்டர் யுவர் நேம்னு இடவெளி வச்சுக்கோம். என்டர் யுவர் நேம்னு காட்டுது. உங்கள் நேம் என்னமோ நீங்கள் எழுதிக்கிறீங்க. ரைட், இப்போ உங்கள் நேமை வந்து ஜான்னு சொல்லி எழுதி என்டர் பண்ணிங்கன்னா மை நேம் இஸ் ஜான்னு சொல்லிக்காரு. இதுதான் சொல்கிற கன்கேட்டினேட் ஆப்பரேட்டர்னு சொல்லி. நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங், அதாவது நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டோட உங்களோட வேரியபிளில் டிஃபைன் பண்ணுற அந்த வேல்யூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வரது தான் சொல்கிறோம் நம்ம கன்கேட்டினேட் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கன்கேட்டினேட் ஆப்பரேட்டர் பெரிய பெரிய ப்ரோக்ராம் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தாங்க இது. ரைட், ஓகே. ரைட், அடுத்து வந்து நம்ம 2 வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த இன்புட் யூஸ் பண்ணி. ரைட், இன்புட் என்டர் த நம்பர் 1. ரைட், ஓகே. அடுத்து வந்து அதே காப்பி பண்ணிக்குவோம். திரும்ப எழுதுறதுக்கு பதில் சிம்பிள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ரைட், num1 நம்ம எழுதிய காட்டுவோம். num1 இன்புட் என்டர் யுவர் நம்பர் 2. ரைட், ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்னால எழுதியே காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இன்புட்டில் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறது வந்து நம்பர் 1ல் ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது இன்புட் பண்ணுற வேல்யூ வந்து நம்பர் 2ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும்.
இப்போ டாட்ன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணி நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 ரைட். இப்போ நான் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம் வர ஆன்சரை. இதில் டாட்டை கொடுக்குறோம். ஓகே ஓகே இப்போ வந்து பாருங்கள் அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் கேட்குது என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லி. இப்போ நான் இடவெளியோன்னு ரைட் இடவெளி வச்சு தான் இருக்கோம். ரைட் ரைட் ரெண்டாவது ஆட் பண்ண போகிற இன்னொரு வேல்யூ ஒன்று. இப்போ ஃபஸ்ட் ஆட் பண்ணுற வேல்யூ வந்து நம்பர் 1 வேரியபிள் ஸ்டோர் ஆகுது பாருங்கள். இப்போ ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது அவுட்புட் கொடுக்குறோம். ரெண்டாவது வேல்யூ கேட்குது இன்புட்னு ரெண்டாவது இன்புட் கேட்குது. இப்போ திரும்ப இன்னொரு இது கொடுக்குறோம். நமக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு வருது ரைட். உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி வருது ரைட். இதில் வந்து என்டர் பண்ணுறதுல உங்களுக்கு பிழை ஒன்று வருது பாருங்கள். ஆன்சர் வந்து சரியாக உங்களுக்கு கூட்டப்பட்டு வரல ரைட். அதில் என்ன பிரச்சனை? ரைட் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நான் வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் இன்ட்டுக்கு ரைட். இதை வந்து நம்ம இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். நார்மலாக எழுதுனா அந்த ஆன்சர் ரெண்டு நீங்கள் போட்ட ரெண்டு வேல்யூவும் உங்களுக்கு வந்து ரெட் ஆகி வர ரெண்டே ஒன்றா வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவில் தான் காட்டும். நம்ம இன்டிஜர்ன்றதுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ இன்ட்டுன்னு சொல்லி முன்னுக்கு இப்படி ஒரு டேட்டா டைப் பண்ணி போடணும். போட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ ஆன்சர் வந்து 30ன்னு வருது. 10 + 20. முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டலைங்க அப்படியே காட்டுச்சு ஆன்சரை வந்து. இப்போ வந்து உங்களுக்கு முன்னுக்கு வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அந்த வேல்யூவை. இது வந்து ஃப்ளாட்டானா இப்போ உங்களுக்கு தசமதானத்தில் வரணும். ஃப்ளாட்டாக கொடுத்தீங்கன்னா ஃப்ளாட்னு கொடுத்தீங்கன்னா அது தசமதானத்தில் காட்டும் ரைட். அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளாட்னு கொடுத்துட்டு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி. இதை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டில் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிரிண்ட் பண்ணி காட்டும். பார்த்தீங்கன்னா 14 சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துச்சு ரைட். வெரி சிம்பிளுங்க இந்த ப்ரோக்ராம் வந்து. இதுவரையில் விளங்கியிருக்கும் நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மிச்சத்தை பார்ப்போம்.